ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து எக்ஸசைஸ் 1.5ல 9 சம் பார்க்க போகிறோம். எஃப் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, லீனியர் ஃபங்க்ஷன் ஃப்ரம் இசட் இன்டூ இசட் ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க. நான் கொஸ்டினில் கொடுத்துருக்கதெல்லாம் எழுதியிருக்கேன். இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு ஃபஸ்ட் கொடுத்துருக்கிறது எக்ஸு, செகண்ட் இருக்கிறது எல்லாமே எஃப் ஆஃப் எக்ஸு. அதாவது ஃபஸ்ட் இருக்கிறது எக்ஸு, செகண்ட் இருக்கிறது எல்லாமே எஃப் ஆஃப் எக்ஸு. அப்போ நம்ம இனிமேல் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட் எழுதிக்கலாம். இதை இந்த மாதிரி தான் எழுதணும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு எழுதிக்கலாம். அப்போ நம்ம ஃபஸ்ட் இருக்கிறது என்னது, எக்ஸு, இது எஃப் ஆஃப் எக்ஸு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ 3, ஏ இன்ட்டு எக்ஸுக்கு வேல்யூ -1 ப்ளஸ் பி நமக்கு தெரியாது. இப்போ 3 இஸ் ஈக்குவல் டு -a ப்ளஸ் பி. இது ஒன்றா. அடுத்து நம்ம செகண்ட் ஒன் வேல்யூ போட்டுக்கலாம். அதே மாதிரி எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ என்ன, -1, ஏ எக்ஸுக்கு வேல்யூ 0 ப்ளஸ் பி. -1 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு 0 ப்ளஸ் பி. இப்போ பிக்கு வேல்யூ என்ன, -1. நம்ம இந்த -1 இங்கே கொண்டு போடலாம். 3 இஸ் ஈக்குவல் டு -a ப்ளஸ் பி -1. இப்போ -a இஸ் ஈக்குவல் டு 3 -1 அங்கே போகும்போது +1 மாறும். -a இஸ் ஈக்குவல் டு 4. a இஸ் ஈக்குவல் டு அங்கே கொண்டு போங்க -4. ஏக்கு வேல்யூ கிடச்சிச்சா. அதை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஏ இருக்க இடத்துல -4 எக்ஸ் -1. இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். The answer.